எல்லாருக்கும் இங்கே எல்லாமும் உண்டு. எனக்கு இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் உண்டு. உனக்கு இன்னொரு முகம் இருக்கும், உனக்கு இன்னொரு முகம் இருக்கும். அதை எல்லா இடத்துலையும் காமிக்க முடியாது. நீங்கள் மாறிட்டீங்க, நாங்களும் மாற முயற்சி பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் டைம் வேணும். உங்களை திடீர் மாற்றம் எனக்கு. பூலாந்தேவி பெரிய ஃபெமினிஸ்ட்டுமா, தன்னை ரேப் பண்ண அத்தனை பேர் கொண்டுட்டு அதே தொகுதியில் எம்எல்ஏ இருந்து சுடுபட்டு செத்துச்சு. ஆனால் தன்னை ரேப் பண்ண பழி வாங்கிச்சது. நீங்கள் அது மாதிரி நீங்களாம் பூலாந்தேவியா? இல்லை போரில் போய் சாக போகிறீங்களா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆணவ கொலையில் செத்தவங்க கூட ஆம்பளை தான், ஒரே ஒரு பொம்பளை சாவல். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? எல்லாமே ஆண் தான் செத்துருக்காங்க. தற்கொலைக்கு நிறைய பெண் உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யால சங்கர் தான் செத்தான், கௌசல்யா சாவல. சரி, ஆனா அதெல்லாம் வந்து திவ்யா இளவரசன், திவ்யா இருக்கு, இளவரசன் தான் இல்ல. அப்ப நீங்க ஒரு சேஃப்டியான இடத்துக்குள்ளே எப்பயும் வாழ்ந்துக்கிறீங்க, பயலுக்கு மட்டும் பழிக்கிடாவா? இதெல்லாம் தேவையில்லாம சுத்திட்டு போறது. பயலோட கண்ணடிச்சுட்டு சும்மா போறவனு கண்ணடிச்சுட்டு அவன் பைக்ல இருந்து புட்டேன்னு வந்துடுறான். இவ்வளவு திரும்பி பார்க்குறான், எங்கிட்ட லாரியில் வந்துடுறான். சும்மா அப்படி டக்குன்னு ஒரு அடிச்சு விடுறது. இதை வேலை நான் ஒரு தப்பு செய்வேன், அந்த தப்பை நியாயப்படுத்துறதுக்கு நான் ஒரு பேரில் போய் ஒளிஞ்சுப்பேன். தெரேசாவெல்லாம் வெளியே தெரியாத எவ்வளோ தெரேசா கட்டிருக்காங்க. நெத்தம் நம்மளை படிக்க வச்சு ஆளாக்கி சோறு ஆக்கி நம்ம பீஸ் ஊற்ற ஆலோசனை. நம்ம அம்மா ஒரு ஃபெமினிஸ்டா இல்லையா? சும்மா உட்காந்துக்கிட்டு புல்லட் எடுத்து ஓட்டுறது, ஃபயரிங் விட்டுக்கிட்டு சிங்கப்பெண்ணு சிங்கப்பெண்ணுன்னு பாட்டு போடுறேன். டெய்லி போங்க சிங்கப்பெண்ணு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஃபெமினிசம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், கல்ச்சரில் இதான் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஃபெமினிசம் வாட் ஃபெமினிசம், ஃபெமினிசம் வாட் டெமினேஷன் சொல்லுங்க. ஃபெமினிசம்னா என்ன? சமுதாயத்தில் இப்போ எல்லாரும் எப்படி ஃபெமினிசம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வழியில் நான் சொல்லவா? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது இல்லை, மற்றவங்க நினச்சிட்டு இருக்கிறத சொல்கிறேன். இடம் பொருள் ஏவல் எங்கே எந்த இடத்துலையும் பார்க்க மாட்டேன். என்னுடைய ஸ்டைலில் தான் நான் ட்ரெஸ் போடுவேன். அந்த இடம் பொருள் ஏவல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த ஸ்டைலில் தான் நான் ட்ரெஸ் போடுவேன். நீங்கள் பண்ணுறது தப்போ கரெக்டோ, நீங்கள் தப்பாக பண்ணிடுறோ கரெக்டாக பண்ணுறீங்களோ ஒரு ஆண், நான் அதையே அப்படியே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நோக்கில் பல பெண்கள் இருக்காங்க. ஸோ அவங்க தாட்டிலேருந்து நான் சொல்லுவேன். ஓகே, ஏறக்குறைய ரைட்டாக பேசுகிறேன். பட் ஆடை சுதந்திரம் என்பது உன்னோட விருப்பம். ஆடை சுதந்திரம் இருக்குது, கண்டிப்பாக எனக்கு இருக்குது. அது அழகாக நான் சொல்கிறேன். ஸ்விம்மிங் பூலில் போய் நீ நல்லா என்னது அதுக்கான ட்ரெஸ்ஸு, நீச்சல் உடை அதை போட்டு டைவ் அடிங்க. நீச்சல் உடையை போட்டுட்டு மவுண்ட் ரோட்டில் போயிடாதுன்னு நான் சொல்கிறேன். இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. பட் எல்லா இடத்துலையும் யூனிக்காக இருப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் கூட நைட்டு தூங்குவோம், கையில் கட்டிட்டு பனியன் போட்டுட்டு தூங்குவேன். ஹாட்ஸ்பாட்டுன்னு ஒரு படம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு படம். 4-5 கதை அந்த படத்தோட கதை. அதில் தம்பிராமையா பொண்ணு பயங்கர பேஷனாக ஆச்சா பூச்சாங்க. இவர் கிழிஞ்ச பனியனை போட்டுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே மை டியர் டாக்டர் அப்படிம்பாரு, பட்டாப்பட்டி காலேஜில் போட்டுட்டு. அப்பா நான் அசிங்கப்படுத்திட்டீங்கப்பா நீங்கன்னு. ஏமா இப்படி தானே நான் ராத்திரியில் தூங்குறேன், நீ என்ன சொன்ன, என் ஆடை என் சுதந்திரம் சொன்னீங்களா, அப்போ என் ஆடை என் சுதந்திரம், இதுதாம்மா எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சூப்பராக இருக்கும். நீங்கள் மாறிட்டீங்க, நாங்களும் மாற முயற்சி பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் டைம் வேணும். உங்களை திடீர் மாற்றம் எனக்கு பயத்தை தருதுன்னு சொல்லுவார். செம படம், கண்டிப்பாக கூட அழிச்சு கொண்ட காமிங்க, அந்த போர்ஷனையாவது காமிங்க. அப்போ நான் வந்து இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குப்பா, எங்கே எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன். அப்போ நான் உனக்கு அலைன்ஸ் பார்க்க இருந்த இடத்துல என் ஃப்ரெண்டு மட்டும் நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தது எனக்கு எப்படி இருந்திருக்கும், உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நான் எப்படி வந்தது உனக்கு இப்படி இருக்குன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்தது எப்படி இருக்கும். இது எல்லாத்தையும் இன்னொன்று சொல்லிடுறேம்மா, எல்லாருக்கும் இங்கே எல்லாமும் உண்டு. எனக்கு இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் உண்டு. உனக்கு இன்னொரு முகம் இருக்கும், உனக்கு இன்னொரு முகம் இருக்கும். அதை எல்லா இடத்துலையும் காமிக்க முடியாது. இதெல்லாமே வந்து நம்மள தவறான ஒரு பாதைக்கு எங்கேயோ கொண்டு போய் நான் சொல்கிறேன். ஃபெமினிசம்னு சொல்லி மதர் தெரேசா ஃபெமினிசம். இப்படி சீழ் பிடிச்ச குஷ்டரோகிகளுக்கு மருந்து போட்டாங்க, நீ போடுவியா? பதில் சொல்லணும். போட முடியாதுல்ல. நாத்தத்தையும் சீழையும் துடைக்கணும், டிஞ்சர் வச்சு துடைச்சிட்டு மருந்து போடணும். தெருவாக பிச்சை எடுத்தாங்க தன் குழந்தைகள் அந்த பசியோடு இருக்குன்னு. பெற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு அன்னையாக இருப்பாள், பெறாததால் உலகத்துக்கே அன்னையானாள் மதர் தெரேசா. ஓகேவா? அப்போ அதை செய்யறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. ஜெயலலிதா சிஎம் ஆனாங்கன்னா அவங்களும் ஒரு ஃபெமினிஸ்ட் தானே. இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, ஃபெமினிஸ்ட் தானே. கல்பனா சாவ்லா ஃபெமினிஸ்ட் தானே. சுனிதா வில்லியம்ஸ் ஃபெமினிஸ்ட் தானே. கமலா ஹாரிஸ் ஃபெமினிஸ்ட் தானே. இங்கே வேலுநாச்சியார் ஃபெமினிஸ்ட் தானே. சொல்லுங்க, ஒரு 100 பொம்பளை பேர் சொல்லுங்கம்மா. கண்டிப்பா நீங்களே சொல்றீங்களே. கனிமொழி எம்பி ஒரு ஃபெமினிஸ்ட் தான். கண்டிப்பா. பிரியங்கா காந்தி அவங்களாம் ஒரு ஃபெமினிஸ்ட் தான். ஃபெமினிஸ்ட் பூலாந்தேவியே ஃபெமினிஸ்ட்னு நான் சொல்கிறேன். இவங்க என்ன போயிட்டீங்க? பூலாந்தேவி பெரிய ஃபெமினிஸ்ட்டுமா, தன்னை ரேப் பண்ண அத்தனை பேர் கொண்டுட்டு அதே தொகுதியில் எம்எல்ஏ இருந்து சுடுபட்டு செத்துச்சு. ஆனால் தன்னை ரேப் பண்ணவனை பழி வாங்கிச்சது பூலாந்தேவி, தி கிரேட்டஸ்ட் ஃபெமினிஸ்ட்மா. நீங்கள் அது மாதிரி நீங்களாம் பூலாந்தேவியா? இல்லை போரில் போய் சாக போகிறீங்களா? பூரா பொறுக்கித்தனம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படிமா? ஏம்மா நான் ஒரு தப்பு செய்வேன், அதுக்கு நானே ஒரு பேர் வச்சுப்பேன்னா இது எப்படி நியாயம்? ஃபெமினிசங்கிறது நான் சொன்னால இந்த ஒரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டு சொன்ன ஹீரோன் ஷர்மிளா ஒரு ஃபெமினிஸ்ட்டு.
மணிப்பூரில் துணை ராணுவத்துறை நிர்வாண போராட்டம் நடத்துனாங்க. ஹீரோயின் ஷர்மிளா ஒரு ஃபெமினிஸ்ட்டுமா, திரௌபதி முர்மு ஒரு ஃபெமினிஸ்ட்டுமா. அதுதாம்மா ஃபெமினிசம். இதெல்லாம் ஃபெமினிசமா? இது பேர் என்ன? ஃபேக் நியூஸா, ஏமாத்துறது. நான் ஒரு தப்பு செய்வேன், அந்த தப்பை நியாயப்படுத்துறது நான் ஒரு பேரில் போய் ஒளிஞ்சிப்பேன். இது சரியா? நான் தப்பு செஞ்சால் தப்பு தாம்மா, நான் ஏற்றுக்கிறேம்மா. தவறு. இப்போ நாளைக்கு இப்போ சோசியல் மீடியா இருக்குது, என்னை பற்றி ஒரு வீடியோ ஏதோ தவறுதலாக ஒரு விஷயம் வருதுன்னா, ஆமாம்மா அது நடந்து போச்சுமா, வேறு ஏதாவது கேள்வி கேள்மான்ருவேன் டக்குன்னு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நான் ஒளிஞ்சிக்க வேண்டியதில்லை. அந்த வீடியோ ஏஐ, அந்த வீடியோ டிஐ, இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு ஆமான்ட்டு போயிட்டுருப்போம். இப்போ என்ன கெட்டு போச்சு? என்ன ஆகிட போகுது? ஆனால் இவங்க எல்லோரும் போராட வர்றாங்களா? இல்லை. போராடணும்ல, அதுக்கு இல்லை. ஆணவ கொலையில் செத்தவங்க பூரா ஆம்பளை தான், ஒரே ஒரு பொம்பளை சாவலை. ஒத்துக்கிறியா ஒத்துக்கலையா? எல்லாமே ஆண் தான் செத்துருக்காங்க. தற்கொலைக்கு நிறைய பெண் உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யால சங்கர் தான் செத்தான், கௌசல்யா சாவலை. சார் ஆனால் அதெல்லாம் வந்து திவ்யா இளவரசன், திவ்யா இருக்குது, இளவரசன் தான் இல்லை. அப்படியே சொல்லுங்கள். அடுத்த கொலை ஆச்சான் அந்த கவின் தான். அப்போ நீங்கள் ஒரு சேஃப்டியான இடத்துக்குள்ளே எப்பயும் வாழ்ந்துக்கிறீங்க, பயலுக்கு மட்டும் பழிக்கிடாவா? சார் இப்போ நிறைய பெண்களும் வந்து இறந்துருக்காங்களே சார், வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டில் போயிட்டு சாதி கொடுமையால் நிறைய பெண்கள் இறந்துருக்காங்க. சாதி கொடுமை இந்த பேச்சு பெரட்டி பேசக்கூடாது. நான் கேட்ட கேள்வி, லவ் பண்ணில அவன் செத்துட்டான், நீ என்ன செஞ்ச? அந்த பெண்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்க. அந்த பெண் நீ இப்படி கோத்து விடாதம்மா. இல்லை நீங்கள் பொதுவாக கேட்குறேன். ஆணவ கொலையில் ஆம்பளை தான் செத்துருக்கான். என்ன தம்பி கேமராமேனு? சார் அதான் சார் அது வெளில வந்தது சார், வெளில வராமல் நிறைய பெண்களும் இருந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். இது எனக்கு ரொம்ப நாள் கேள்வி, பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தம்பி சாதியெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க, வேறு மாதிரி இருக்குது, சாதி வெறி கொண்டு இருக்குது. நீ நீ நல்லபடியாக பார்த்துக்கோ. இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் ஜாக்கிரதையாக தான் இருக்குது, நீ தான் செத்து போகிற. ஏம்மா உங்களை வளர்த்து எடுத்து நாங்கள் அபாட்டமாக வெட்டுப்பட்டு சாகிறதுக்காக புள்ள பற்று வச்சுருக்கு. கண்டிப்பாக பள்ளியோடம் போனால் பள்ளியோடம் போகிற வேலையை பாருங்கள், படிக்கிற வேலையை பாருங்கள், வேலை வாய்ப்புக்கு போகிற வேலையை பாருங்கள். பொருளாதாரம் வளர்ந்து ஒரு தகுதிக்கு வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தேவையில்லாமல் சுற்றிட்டு போகிறது. பயிலோட கண் அடிச்சுட்டு சும்மா போகிறவனை கண் அடிச்சுட்டு அவன் பைக்கிலேருந்து புட்டேறு விழுந்துடுறான். இவ்வளோ திரும்பி பார்க்குறான், எங்கிட்ட லாரியில் பூந்துடுறான். சும்மா அப்படி டக்குன்னு ஒரு அடிச்சு விடுறது. இதை வேலை சுத்தலில் விட்றத வேலை. பயல்களை எங்கன்னு காதல் பறத்து மாரி சுத்தலில் விட்றதா வேலையா? இது பேர் தான் காதலா? நீங்கள் சொல்கிற நவீனசம் இதான் நான் நவீனசம்? சொல்லுங்கம்மா சொல்லுங்கள். இல்லை அதான் நான் அப்போவே சொல்லிட்டேனே சார், அது இல்லைன்றதுனால தான் சார் இதை பேசவே வந்து உட்காந்தேன். இங்கே வந்து எல்லாமே ஒரு நீ படித்து ஒரு கலெக்டர் ஆகிடு, நீ ஒரு ஃபெமினிஸ்ட்லாம் ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ரிவர்ஸ் ஆகிடும். ஆனால் ஃபெமினிஸ்ட்லாம் கிடையாது, பக்கா அடிமை. இப்படிலாம் இந்த குண்டாஞ்சட்டி கழுவ போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது கஷ்டம். இப்போ கிராப் வெட்டிக்கிறது தான் பைக்கில் ஓட்டுறது ஃபெமினிஸ்ட் கிடையாதுமா, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் தான் தெரேசா வரையும் எடுத்துட்டேன். அதனால் இவங்களாம் வெளியே தெரிஞ்சவங்கம்மா, தெரேசாவெல்லாம் வெளியே தெரிஞ்சவங்க. தெரியாத எவ்வளோ தெரேசா கண்டிருக்காரு. நெத்தம் நம்மளை படிக்க வச்சு ஆளாக்கி சோறு ஆக்கி நம்ம பீஸ் ஊற்று அலசுனா நம்ம அம்மா ஒரு ஃபெமினிஸ்டாக இல்லையா? கண்டிப்பாக. நம்ம கக்காவை அலசி நம்ம சாப்பிட உட்காருவாங்க சோத்தில் ஒரு தாய். அப்போ தான் இப்போ அம்மானு காலேஜில் கைட்டு நிற்கிது. அப்படியே சோத்தை வச்சுட்டு போய் கழுவி விட்டு வந்து அப்படியே சாப்பிட்றாங்கல்ல, அவங்க ஃபெமினிஸ்டாக இல்லையா? ஃபெமினிஸ்ட்டுமா அவங்க ஃபெமினிஸ்ட் தான். நெத்தம் வீட்டுக்கு 100 ரூபா சம்பாரித்து எடுத்துகிட்டு போகணும். இந்த உழைக்கிறேன் உட்காந்து நேர்மையாக பொம்பளை நினச்சா எப்படி வருமோ சம்பாதிக்கலாம். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் என்னோடய சம்பளம் இது தான், நான் பேசுகிறதுக்கான கூலி கொடுத்தா போதும். அப்படி இந்த உழைக்கிறீங்கள நீயே ஒரு ஃபெமினிஸ்டம் தான்மா. ஃபெமினிஸ்ட் ரக்ஷா பார்த்திபன் கூட ஒரு ஃபெமினிஸ்ட் தான். ஆமாம், நம்மளை அங்கீகரிப்போம்மா. நீ ஒரு ஃபெமினிஸ்ட், நீ வந்து ஃபெமினிஸ்ட் வாங்கி போட்டுக்கம்மா. வீட்டுக்கு உழைச்சி காசு எடுத்து போறீல, உன் கடமையை நீ கரெக்டாக செய்யலம்மா, நீ ஃபெமினிஸ்ட்மா, புரட்சியாளர்மா, நீ புரட்சிவாதிம்மா, புரட்சி பெண்ணுமா, சிங்க பெண்ணுமா. சும்மா உட்காந்துக்கிட்டு புல்லட் எடுத்து ஓட்டுறது, ஃபயரிங் விட்டுக்கிட்டு சிங்கப்பெண்ணேன்னு பாட்டு போடுறீங்க. டெய்லி போங்க சிங்கப்பெண்ணு, லாரிக்காரன் தூக்கி டம்முன்னு ஒரு அடிச்சு வச்சுட்டு போயிடுவான். பைக் ஓட்டுறவனுக்கு தெரியும், தினம் ஓட்டுறவனுக்கு. எல்லாருமே சிங்க ஆண் தாம்மா. தினம் ரேப்பிட்டை ஓட்டி, ஓலா ஓட்டி, ஊப்பர் ஓட்டி இந்த தம்பி 3/4 மணி நேரமாக நிற்கிறான். இவன் ஒரு ஆணவிக்கவாதி தானம்மா. ஆனால் ஃபெமினிசவாதி அப்படி திருப்பி போட்டு ஆணாதிக்கவாதின்னு சொல்லிடுறீங்க. தப்பு தானே அது? ஆனால் ஆதிக்கம் இல்லை, ஆதிக்கம்லாம் பண்ணல, உழைக்கிறாரு அவ்வளோதான். அந்த பையன் உழைக்கிறாரு, நின்று வேலை பார்க்குறாரு, டைப்ரைட் மாதிரி நிற்கிறாரு. இதுதான் இங்கே உழைப்பு. பெண்கள் லட்சம் வாட்டி சொல்லி காமிச்சிடுறீங்க நீங்கள் செஞ்சதை. அழுப்பையான ஒரு ஆளுங்க நீங்கள். இந்த குடும்பத்துக்கு நான் தான் எல்லா கான்ட்ரிபியூஷனும் பண்ணேன். இந்த இருக்காரே இந்த மனுஷன் ஒன்றுமே தெரியாது. நான் ஆளாக கிடந்த வீடு நான் கட்டினது, இந்த காரு நான் வாங்க வச்சேன், இந்த ஆளை நகை நட்டு நான் வாங்க வச்சேன். இல்லாட்டி இந்த ஆளுக்கு என்ன தெரியும்னு ஆனால் சொல்கிறீங்க. ஆனால் ஆண் ஒரு மெழுகுவர்த்தி, அவனுக்கு சொல்ல தெரியாது. கடைசி உருகி போன வரையும் வேலை செய்கிறான், வெளிச்சம் கொடுக்குறான். கடைசியாக கூட தவிக்கிறான், அந்த இன்னும் இந்த வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியல நம்மளாலன்னு வருத்தப்படுறான். உங்களோட கான்ட்ரிபியூஷனை யாரும் இங்கே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஆணுக்கு சொல்லி காட்டவே தெரியாதுமா. நீங்கள் பஸ்ட் அவுட் ஆகிடுவீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு பொண்ணு பஸ்ட் அவுட் ஆகிடும்.
சொல்லி காட்டுவாங்க, சொல்லி காட்டி காரிக்கு துப்பிடுறது. ஆனால் ஆணுக்கு தெரியவே தெரியாது, கடைசி வரையுமே அப்படியே இருப்பான், சும்மா அப்படி கேஷுவலாக இருப்பான். பெரிய தியாகத்தை ஆண் தான் செய்கிறான், உண்மையிலே சொல்கிறான், ஆண் தான் தியாகம் செய்கிறான். இப்போ நம்ம சம்பாதிக்கிறது எப்படி உண்மை இருக்கலாம், ஆனால் அப்படி எந்த ஆணும் இருக்கிறது இல்லை. எக்ஸ்பெக்ட் கேசஸ் இருக்காங்க, எக்ஸப்ஷன் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பெண்கள்லையும் வீட்டுக்குன்னு உழைக்கிறவங்க இருக்காங்க, ஊதாரித்தனம் பண்ணுறவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் பர்சன்டேஜ் இருக்குது. பட் பர்சன்டேஜ் லெவலில் ஆண் வந்து குடும்பத்துக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். அது மற்றபடி நேயர்கள் தான் மற்ற சொல்லணும். நன்றி, வணக்கம். நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.